அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது பல்வேறு விடயங்களிலே மக்கள் சந்திப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். எனவே இதன் ஒரு கட்டமாக நேற்று முன்தினம் இப்படி மீனவர்கள் சங்க தலைவர்கள் மற்றும் மீனவர்களை சந்தித்திருக்கின்றார். வடமராட்சியில் அந்த மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். எனவே இதற்கு முன்னர் சில தினங்களுக்கு முன்னர் நிவாரணங்களை வழங்கியிருக்கின்றார். இந்த டிட்வா புயல் காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து தன்னுடைய சொந்த நிவாரணமாக வழங்கியிருக்கின்றார். இதற்காக அர்ச்சுனா ராமநாதனுடைய அந்த செயலணியினர் இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக செயலாளர் கௌசல்யா மற்றும் தலைவராகிய அர்ச்சுனா மற்றும் ஏனைய பணியாளர்கள் உட்பட வாகனம் ஒன்றில் கொடிகாமம் பகுதியில் நீர்லால அதாவது வெள்ளத்தில் அகப்பட்டு உணவுக்கு தட்டுப்பாடாக இருந்த பிரதேசங்களில் உலருணவுப் பொருட்களை வழங்கியிருக்கின்றார். இதே போல கொடிகாமம் பகுதி ஒன்றில் இடைத்தங்கல் முகாம் ஒன்றுக்கும் சென்று அவர் அந்த நிவாரண உதவிகளை வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த நிவாரண உதவிகள் தொடருமா என்பது சம்பந்தமான மேலதிக கருத்துக்களை அவர் வெளியிடவில்லை. இதன் பின்னர் அடுத்த நாள் நேற்றைய தினம் வடமராட்சியில் மீனவர் சங்க பிரதிநிதிகளை சந்தித்திருக்கின்றார். எனவே இந்த மீனவர் சங்க பிரதிநிதிகள் ஏற்படுத்திய அழைப்புக்கு அமைவாக அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார். அநேகமாக வடமராட்சியைச் சேர்ந்த மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தியிருக்கின்றார். இதன்போது பல்வேறு உறுதிமொழிகளை அர்ச்சுனா ராமநாதன் வழங்கியிருக்கின்றார். தன்னுடைய இயல் அளவுக்கு ஏற்ப அந்த உறுதிமொழிகள் அவரால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் இலங்கையினுடைய கடத்தொழில் மீன்பிடி அமைச்சர் சம்பந்தமாக அந்த மீனவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த மீன்பிடி அமைச்சர் தாங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி கூறப்படுகின்றது. குறிப்பாக வடமராட்சி கடற்கரையிலோ அல்லது நெடுந்தீவு கடற்கரையிலோ அல்லது யாழ் மாவட்டத்தினுடைய அந்த ஏனைய கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட ரோலர்களில் வந்து இந்த இந்திய மீனவர்கள் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய மீன்களையும் அள்ளிச் செல்வது சம்பந்தமான முறைப்பாடுகளை உரிய நேரத்தில் கூறுவதற்கு கடற்தொழில் மீன்பிடி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருடன் உரிய நேரத்தில் தொடர்புகளை ஏற்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் குறை கூறியிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அழைத்தவுடன் அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார். எனவே இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதை சொல்கின்றாரோ அதை செய்வார், எதை செய்கின்றாரோ அதை சொல்வார். எனவே சொல்லின் செல்வராக இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்போது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே பல்வேறு விடயங்கள் அவர் செய்து காட்டியிருக்கின்றார். இதே போலதான் அவர் தன்னுடைய பாராளுமன்ற பிரவேசத்தின் போதும் குறுகிய சில நாட்களுக்குள்ள யாழ் மாவட்டத்தில் உள்ள சுகாதார தொண்டர்களை அழைத்து கொண்டு அந்த சுகாதார அமைச்சருடைய காரியாலயத்துக்கு சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கலந்துரையாடி இருக்கின்றார். இதே போலதான் இந்த மீனவர்கள் பிரதிநிதிகளையும் ஜனாதிபதியுடனான சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொல்லி மீனவ பிரதிநிதிகள் அர்ச்சுனாவிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த இலங்கையினுடைய ஏனையவர்களுடன் கதைத்து பிரயோசனமில்லை. ஜனாதிபதியுடன் கதைத்து அவராவது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருவாரா என்று சொல்லி அந்த மீனவர்கள் ஏங்கி துடித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே மீனவர்களுடைய வாழ்க்கை மிக மோசமானது. எனவே அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே கடலில் இறங்கி அவர்கள் வலையை வளைத்து அந்த பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகளை வாங்குகின்றார்கள், படகுகளை வாங்குகின்றார்கள். அந்த உயிர்களை துச்சமாக இணைத்து கடலுக்குள் செல்கின்றார்கள். எனவே அவர்கள் திரும்பி வரும் வரை வீட்டுக்காரர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு என்று சொல்லப்படுகின்ற தமிழக மீனவர்களால் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு என்று சொல்லி எமது தொப்புளையே அறுக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது என்று சொல்லி அந்த மீனவர் பிரதிநிதி ஒருவர் அர்ச்சுனா ராமநாதனிடம் முறையிட்டதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை மீனவர் ஒருவர் இந்த ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஆதங்கப்பட்டதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இன்னொரு மீனவர் சங்க தலைவர்கள் மீனவர் சங்க தலைவர்கள் தொடர்ந்தும் அவர் அர்ச்சுனா ராமநாதனிடம் பல்வேறு குறைகளை கூறியிருக்கின்றார்கள். தாங்கள் தட்டி தவறி அல்லது தவறுதலாக இந்தியாவுடைய எல்லைக்கு உள்ளே நுழைந்தால் அவர்கள் தங்களை கைது செய்து கொண்டு போய் விடுவார்கள். ஆனால் இலங்கைக்குள்ள சர்வசாதாரணமாக பல நூற்றுக்கணக்கான ரோலர் படகுகளுடன் வந்து இங்குள்ள மீன் வளங்களை சுரண்டி செல்கின்றார்கள். எமது வாழ்வாதாரம் தொடர்ந்தும் அளிக்கப்படுகின்றது. லட்சக்கணக்கான வலைகள் அறுக்கப்படுகின்றது. எமது சொத்துக்களை அளித்தால் நாங்கள் எவ்வாறு முன்னேறலாம், நாங்கள் எவ்வாறு
வாழலாம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கவலையான கேள்விகளை அர்ச்சுனா ராமநாதனிடம் கேட்கின்றார்கள். இதே வேளையில் கடற்படையினரிடம் தாங்கள் இந்த பிரச்சனைகளை கூறுகின்ற போது படையினர் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். எவ்வாறான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது தங்களுக்கு எழுத்து மூல அறிவித்தல் வந்தால்தான் இந்த இந்தியாவினுடைய அத்துமீறி மீன்பிடிக்கின்ற மீனவர்களை கைது செய்யலாம் என்று சொல்லியும், இதை விட்டு தங்களுக்கு அவ்வாறான ஒரு கடிதம் கிடைக்காத பட்சத்தில் தாங்கள் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்லி கைவிரித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் பார்க்கின்ற போது இது எங்கேயோ ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. எனவே எல்லோரும் ஏமாற்றி இந்த மீனவர்களுடைய அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் அவர்கள் குளிர்காய்வது போன்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த மீனவர்கள் பிரச்சனை காணப்படுகின்றது. இதேவேளை மீனவர் பிரதிநிதி ஒருவர் தாங்கள் அதாவது கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த மீன்பிடி சம்பந்தமான ஒரு வரலாற்றை கூறுகின்றார். மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோத்தபாய காலப்பகுதியில் தங்களுடைய மீன்பிடி மிகவும் மோசமான நிலையை சந்தித்தது என்று சொல்லியும், இதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேனா ஆட்சிக்கு வந்த காலப்பகுதியில் சற்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது என்று சொல்லியும், அந்த காலப்பகுதியில் இந்திய மீனவர்களுடைய வருகை குறைந்ததாகவும் கூறுகின்றார்கள். எனவே இந்திய மீனவர்களுடைய வருகைக்கு எதிராக மைத்ரிபால சிறிசேனா அதாவது நல்லாட்சியில் சில நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு செழிப்பாக இருந்ததாக கூறுகின்றார். இதன் பின்னர் மீண்டும் ஆட்சிகள் மாற்றமடைந்து கோத்தபாய ராஜபக்ச வந்தவுடன் தங்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக சென்றதாகவும் இந்திய மீனவர்கள் வகை தொகையின்றி வந்து கொண்டிருப்பதாகவும் அந்த மீனவர் தன்னுடைய ஆதங்கத்தை கூறுகின்றார். இதைவிட மீனவர்களுடைய வருகை தற்பொழுதும் பெருமளவு அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே கோத்தபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தை போலதான் தற்பொழுது அன்றாவுடைய ஆட்சி காலமும் இருக்கின்றதா என்ற அந்த சாரப்பட அர்ச்சுனா ராமநாதனிடம் தங்களுடைய குறைகளை கூறுகின்றார்கள். எனவே இதற்கு ஒரே ஒரு வழி, இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தாங்கள் கலந்துரையாட வேண்டும். அதற்கான ஒழுங்கலை செய்து தருமாறு அர்ச்சுனா ராமநாதனிடம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். இதன்போது அர்ச்சுனா ராமநாதன் அதற்கு சிறப்பான ஒரு பதிலை கூறுகின்றார். தற்பொழுது அன்ரா அரசாங்கம் தங்களுடைய அன்ரா ஜனாதிபதி செயலாளர் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஏனையவர்களோ எந்த நேரமும் எப்பொழுதும் தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனை கூறலாம் என்று சொல்லி ஒரு அறிவித்தல் வழங்கியிருக்கின்றார். இந்த அறிவித்தலை நான் சரியாக பயன்படுத்தவில்லை, எனக்கு அந்த தேவையும் பெறவில்லை. ஆகவே உங்களுடைய விடயத்தில் தான் இந்த வேலையை சரியாக செய்வேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றார். இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் செயலாளருடன் கதைத்து ஜனாதிபதியுடன் உங்களை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். இதைவிட இந்த சந்திப்பின் போது இலங்கையினுடைய அரசாங்கம் தற்பொழுது மாகாண மட்ட தேர்தலை நடத்துவதற்கு பின்னடிக்கின்றது என்று சொல்லியும், அதை நடத்துவதற்கான அதனுடைய அந்த செயற்பாடு சற்று சந்தேகமாக இருப்பதாகவும் கூறுகின்றார். எனவே இந்த மாகாண மட்ட தேர்தல் நடந்து இந்த மாகாண மட்ட தேர்தலில் தான் ஒரு முதலமைச்சராக வந்தால் உடனடியாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும், எனவே அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த சந்திப்பில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.